ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சத்தான சுவையான ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். இது எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா, ராகி மாவில், அதாவது கேழ்வரகு மாவில். இது ஸ்வீட் பணியாரம் இல்லை, கார பணியாரம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீயோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் மைதா, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், காரத்துக்கு 3-4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கூடவே 1 சிட்டிகை சமையல் சோடா, வாசத்துக்காக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவோட எல்லா பொருட்களையும் சேர்த்துட வேண்டியதான். மைதா, உப்பு, தயிர், சமையல் சோடா, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இந்த தயிரெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு புளிப்பு சுவை கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். கேழ்வரகில் நிறைய சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். எந்த வகையில் அவங்க சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி செய்து கொடுக்கணும். இது ஸ்வீட் போட்டும் ஸ்வீட் பணியாரமாகவும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிறது கார பணியாரம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குழி பணியார சட்டியிலையும் ஊற்றலாம். ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இது அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற விடலாம். நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊறியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன கரண்டியில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுக்கலாம். இதையே குழி பணியார சட்டிலையும் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வெந்ததும் திருப்பி போடணும். இதில் தேங்காவும் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான், என்னெல்லாம் சேர்க்கலான்னு பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பல்லில் கடிப்பட்டு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லை அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, வெந்துருச்சு. அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சவுண்டு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும்.
எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.